ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா MIUI 14ஓட சூப்பர் ஐகான்ஸ் ஃபீச்சரை எப்படி உங்கள் மொபைல்லையும் யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சூப்பர் ஐகான்ஸை பொறுத்த வரைக்கும் MIUI 14 அப்டேட்டோட ஒன் ஆஃப் த மேஜர் ஃபீச்சர்னே சொல்லலாம். இது மூலமாக உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஸ் ஐகான்ஸோட விட்ஜெட் சைஸை ரீசைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்கள் மொபைலில் இருக்க ஆப்ஸோட ஐகான்ஸை டிஃப்ரெண்ட் சைஸஸில் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சூப்பர் ஐகான்ஸ் ஃபீச்சர் வந்து உங்கள் மொபைல் MIUI 14 அப்டேட்டை ரிசீவ் பண்ணும்போது அஃபீஷியலாக உங்கள் மொபைலோட ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் விட்ஜெட்ஸில் இந்த ஃபீச்சர் வந்து ஷோ ஆகும். ஓகே, இந்த வீடியோ மூலமாக உங்கள் மொபைல் வந்து MIUI 14ல் ரன் ஆகலைனாலும் எப்படி இந்த சூப்பர் ஐகான் ஃபீச்சரை உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த KWGTங்கிற ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஐகான்ஸ்க்கான ஒரு பேக்கேஜும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த பேக்கேஜை ஃபைல் மேனேஜரில் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. இதில் தான் சூப்பர் ஐகான்ஸ்க்கான கஸ்டம் விட்ஜெட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த KWGTங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். பர்மிஷன்ஸ் ஏதாவது கேட்டுச்சுன்னா அலோவ் பண்ணிடுங்க. இந்த ஆப் வந்து விட்ஜெட்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் தான். பட் இப்போ நாம் கஸ்டமைஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த சூப்பர் ஐகான்ஸ்க்கான பேக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிறத ரீட் பண்ணிவிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனில் விட்ஜெட் செக்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஆப்ஸ் வித் மல்டிபிள் விட்ஜெட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஆண்ட்ராய்டு விட்ஜெட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த ஆப்போட விட்ஜெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் லைக் 1x1, 2x2, 4x2ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் இருக்க விட்ஜெட்டை ட்ராக் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த விட்ஜெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜரில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த சூப்பர் ஐகான்ஸில் எந்த ஐக்கான் வந்து இந்த விட்ஜெட்டோட சைஸ்க்கு கரெக்டாக இருக்குமோ அந்த ஐக்கானை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஐகான்ஸை எடிட் பண்ணணும்னா இதில் இருக்க டூல்ஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. இல்லைனா ஜஸ்ட் டிஸ்கார்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஹோம் ஸ்க்ரீனை செக் பண்ணுங்கள். ஐக்கான் வந்து விட்ஜெட்டில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாலும் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதே மாதிரி அதில் இருக்க எல்லா சூப்பர் ஐக்கான்ஸையுமே டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்க விட்ஜெட்ஸில் ப்ளேஸ் பண்ணி உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் விட்ஜெட்ஸோட சைஸையும் ரீசைஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஆப் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது கரெக்டாக அந்தந்த ஆப்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இது மூலமாக உங்கள் மொபைல் MIUI 14ல் ரன் ஆகலைனாலும் இந்த சூப்பர் ஐக்கான் ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பாரில் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலனா அதையும் கிளிக் பண்ணி இந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் பர்மிஷனை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது மூலமாக சூப்பர் ஐக்கான் ஃபீச்சரை இப்போதைக்கு உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணலாம். MIUI 14 அப்டேட் வந்து உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும்போது இந்த ஃபீச்சர் வந்து ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் டிஃபால்ட்டாக வந்துடும். அண்ட் இந்த ஆப்பை என் மொபைலில் 1 வீக்காக யூஸ் பண்ணுறேன். இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சூப்பர் ஐக்கான்ஸுமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் மொபைலோட பர்ஃபார்மன்ஸையுமே இது டவுன் பண்ணலை. அண்ட் ஃபைனலாக இந்த சூப்பர் ஐகான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ப்ளேஸ் பண்ண ஐகான்ஸை ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப் மூலமாக உங்கள் மொபைல் MIUI 14ல் ரன் ஆகலைனாலும் இந்த சூப்பர் ஐகான் ஃபீச்சரை உங்கள் மொபைலில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க.